சென்னை நுங்கம்பாக்கம், எழும்பூர், ஆயிரம் விளக்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை பெய்த கனமழை. சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஆங்காங்கே சாலையில் தேங்கிய மழைநீர். 4000 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணிகள் என்ன ஆனது என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே கனமழைக்கு சாய்ந்து விழுந்த மரங்களால் போக்குவரத்து நெரிசல். மரங்களை அகற்ற மாநகராட்சி ஊழியர்கள் இல்லாததால் போக்குவரத்து காவலர்களே அகற்றும் அவல நிலை. சென்னை, மதுரை, நாகை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் காற்றுடன் பெய்த மழை. குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கோவை, நீலகிரி, ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றில் 1,64,000 கன அடி வெள்ள நீர் வெளியேற்றம். ஆற்றின் பிரம்மாண்ட கழுகு பார்வை காட்சி வெளியாகியுள்ளது. பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய 442வது ஆண்டு திருவிழா கோலாகலம். சப்பர பவனி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. திருச்சி ஸ்ரீரங்கம் காவிரி ஆற்றை வேடிக்கை பார்க்க சென்ற கல்லூரி மாணவரை அடித்தே கொன்ற கஞ்சா கும்பல் சிக்கினர். விடிய ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடப்பதாக மக்கள் வேதனை. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் காவிரி ஆற்றுப்பெருக்கை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாணவனை போதை கும்பல் அடித்து கொலை செய்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு இதுவே அத்தாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வேதனை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக கொலை தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது மிகுந்த அதிர்ச்சியும் கவலையும் அளிக்கிறது. வாரந்தோறும் ராசி பலன்கள் போடுவது போல கொலை பட்டியல்களை நாளிதழ்கள் பிரசுரிக்கும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். வார விடுமுறையொட்டி தென் மாவட்டங்களுக்கு சென்ற மக்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் பரனூரில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். சென்னையில் சைலன்சர் உடைந்து பெரும் சத்தத்துடன் இயக்கப்பட்ட மாநகர அரசு பேருந்து. பராமரிப்பு இல்லாத ஓட்டை உடைசல் பேருந்துகளை மாற்ற திட்டம் இல்லையா பொம்மை முதல்வரே என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் மேலூரில் மதுவுக்கு அடிமையான கணவனின் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த மனைவி கைது. விடியா திமுக அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்து பெண்களின் வாழ்க்கையை சீரழிப்பதாக குற்றச்சாட்டு.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே இரும்பு பைப்பால் அடித்து துன்புறுத்தப்பட்ட காதல் மனைவி தூக்கிட்டு தற்கொலை. காதல் மனைவியை இரும்பு பைப்பால் அடித்து துன்புறுத்திய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. என்ன கேட்ட ஆள் இல்லை என்னென்ன கேட்பேங்க அம்மா கிட்ட நீ விடியா பொம்மை முதல்வரிடம் முறையிட்டும் ஊதியம் வழங்காததால் மனவேதனையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனை ஊழியர் தற்கொலை. பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடும் விடியா திமுக அரசால் அரசு மருத்துவமனை ஊழியர்களுக்கு கூட ஊதியம் கொடுக்க முடியாதா என மக்கள் கேள்வி. கடலூர் அரசு மருத்துவமனையில் கை கால் உடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கைதி மனைவியுடன் கேக் வெட்டி கொண்டாடிய சம்பவத்தால் பரபரப்பு. போலீசார் பாதுகாப்புடன் கைதி பிறந்தநாள் கொண்டாடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் சிறப்பாக உள்ளதாக திராவிட மாடல் அரசுக்கு பொதுமக்கள் பாராட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சிறுமி பாலியல் கொடுமையால் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதி. பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விடியா காவல்துறைக்கு சிறுமியின் தந்தை கோரிக்கை. மதுரை ஜிஹெச்சில் இருக்கிறேன். இது சம்பந்தப்பட்டவங்களாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, போலீஸ் கேஸ் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க விசாரிக்க போயிட்டு தான் கேஸ் அவங்க போட்டு கேஸ் பதில் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால காவல்துறைக்கு எனக்கு நியாயம் கிடைச்சி ஆகணும். ராமேஸ்வரம் பாம்பன் இடையே புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேம்பாலத்தில் ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் நிறைவு. ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலையில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி 3 நாட்கள் நடைபெறுவதால் போக்குவரத்தில் மாற்றம். லடாக்கில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய கூறி மக்களை ஏமாற்றிய நிறுவனத்தில் அதிரடி சோதனை நடத்திய அமலாக்கத்துறை. சுமார் 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். இந்தியா தற்போது உணவு மிகை நாடாகவும் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பில் உலக நாடுகளுக்கு தீர்வுகளை அளிப்பதாகவும் விவசாய பொருளாதார நிபுணர்களின் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி பேச்சு. உலகளாவிய பட்டினி குறியீட்டில் இந்தியா 111வது இடத்தில் உள்ள நிலையில் பிரதமர் இப்படி பேசுவது நியாயமா என மக்கள் கேள்வி. கடந்த காலங்களில் விவசாயிகளை வஞ்சித்ததோடு உலகளாவிய பட்டினி குறியீட்டில் 111வது இடத்தை பிடித்ததுதான் பாஜக அரசின் சாதனை. கடந்த மாதம் அம்பானி இல்ல திருமண விருந்தை பார்த்து இந்தியா உணவு மிகை நாடாக இருப்பதாக பிரதமர் பேசியிருப்பாரோ என நாட்டு மக்கள் சந்தேகம். சர்வர் கோளாறால் அடிக்கடி பழுதாகும் பரிவாஹன் இணையதளம். ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட ஆவணங்களை பெற முடியாமல் அவதிக்குள்ளாவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. இந்தியாவில் 50% மக்களுக்கு 3 வேளை உணவில்லை என புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. சிறிதும் வெட்கமே இல்லாமல் உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்தோம், உலக நாடுகளுக்கு உதவுகிறோம் என தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பாஜக அரசு. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் கோவில் சுவர் இடிந்து விழுந்து 9 குழந்தைகள் உயிரிழந்த பரிதாபம். ஷாபூரில் உள்ள ஹர்தவுல் பாபா கோவிலில் நடந்த வழிபாட்டு நிகழ்வின் போது குழந்தைகள் உயிரிழந்ததால் மக்கள் சோகம். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 1 லட்சம் 4G நெட்வொர்க் டவர்கள் நிறுவப்படும். BSNL சந்தாதாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தகவல்.
ஆந்திராவில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை லாரி டியூபில் வைத்து ஆற்றை கடந்து கொண்டு சென்ற அவலம். பனுகுரித்திப்பாளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி. விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விரைவு ரயில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. 3 குளிர்சாதன பெட்டிகள் முழுவதும் எரிந்து நாசம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 369ஆக உயர்வு. 200 பேரை காணவில்லை எனவும் நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதி எனவும் கேரள அரசு தகவல். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் சிறப்புரிமை நோட்டீஸ் சமர்ப்பித்துள்ள நிலையில் மற்ற எதிர்க்கட்சிகளும் இன்று இரு அவைகளிலும் கோரிக்கை வைத்து அமளியிலும் ஈடுபட வாய்ப்பு. மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சகம் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்ற 15க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை புறக்கணிக்கும் பாஜக அரசு. உள்துறை அமைச்சகத்தின் செயல்பாடு குறித்து விவாதிக்க குறைந்தபட்சம் ஒரு முறையாவது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிறைவேற்றுமா மோடி அரசு? தங்களின் நியாயமான கோரிக்கைகளை கூட பாஜக அரசு புறக்கணித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. பாதுகாப்பு மற்றும் உள்துறை பற்றி விவாதிப்பதில் இருந்து பாஜக அரசு ஏன் மறுப்பு தெரிவித்து ஓடுகிறது என்றும் கேள்வி. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரி தீவிரமடையும் போராட்டம். 14 போலீசார் உட்பட 97 பேர் உயிரிழந்த நிலையில் பதற்றம் அதிகரிப்பு. பல வார மோதல்களுக்கு பிறகு பிராந்திய ராணுவ தலைமையகத்தை கைப்பற்றியதாக மியான்மர் என சிறுபான்மை ஆயுத குழு அறிவிப்பு. இது ராணுவ ஆட்சிக்கு பெரும் அடியாக இருக்கும் என எதிர்பார்ப்பு. ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் அமர்நாத் யாத்திரை நிறுத்தம். கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் வாகனங்கள் சகதிக்குள் புதைந்ததால் பொதுமக்கள் அவதி. உத்தரகாண்டில் பெய்த அதிகனமழையால் 17 பேர் உயிரிழப்பு. கேதார்நாத் கோவிலுக்கு செல்ல முடியாமல் சிக்கித் தவித்த 9000 பக்தர்கள் பத்திரமாக மீட்பு. பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் பிரிட்டனை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேற்றம். பெனால்டி ஷூட் அவுட் முறையில் நடந்த ஆட்டத்தில் 4-2 என்ற கணக்கில் பிரிட்டனை வீழ்த்தி இந்திய ஹாக்கி அணி வெற்றி. பாரா ஒலிம்பிக் வெண்கல பதக்கத்திற்கான மலேசியாவின் லீசி ஜியாவை எதிர்கொள்ளும் இந்திய வீரர் லைக்ஷியா சென். பதக்கம் வெல்லும் தகுதி பெற வேண்டும் என இந்தியர்கள் வாழ்த்து. ஒலிம்பிக் பேட்மிண்டன் இறுதிப் போட்டியில் தங்கம் வென்ற சீன வீராங்கனைக்கு லவ் ப்ரப்போசல் செய்த சக வீரர். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் சுவாரஸ்யமாக மலர்ந்த காதல் ஜோடிக்கு வாழ்த்து தெரிவித்த பார்வையாளர்கள் நிகழ்ச்சி.